வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸுடைய 4 டைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸில் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதையும் ஃபங்க்ஷனை வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது மாதிரி எழுதுறதையும் வச்சு ஃபங்க்ஷனை நம்ம 4 டைப்பாக நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் டைப். ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமலேயும் டெஃபினேஷனில் ஃபங்க்ஷன் எந்த வேலையுமே ரிட்டர்ன் பண்ணாமலேயும் ஒரு மாடலை நம்ம எழுதலாம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நோ ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டர்ன் வேல்யூஸ். நோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எதுவுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். டெஃபினேஷனில் ஃபங்க்ஷனை வேல்யூவை கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது செகண்ட் டைப். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். நம்ம கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பதிலுக்கு டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூமே கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. அந்த மாடல் எழுதிக்கலாம். ஃபோர்த்து வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்டு வித் ரிட்டர்ன் வேல்யூஸ். கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்லேருந்து வேல்யூஸ் சென்ட் பண்ணும். பதிலுக்கு டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் ஆன்சரையும் ரிட்டர்ன் பண்ணும் கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு. இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா நோ ஆர்குமெண்ட் அண்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது மெயின்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். டிக்ளரேஷன் பார்ட்டுக்குள்ளே வாய்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணும்போது நேராக எங்கே டெஃபினேஷன் எழுதியிருக்கணும் இங்கே வரும். இங்கே வரும்போது அதாவது நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன். நம்ம ப்ரோக்ராமுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் நான் யூசர்லேருந்து வாங்கி ஆன்சர் ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதும்போது ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷன் எந்த வேலையுமே ரிட்டனும் பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது என்றால் அந்த ஃபங்க்ஷனுக்கான டேட்டா வாங்குறது நம்ம டெஃபினேஷன்லேயே தான் நம்ம வாங்கணும். அந்த ஃபங்க்ஷனை எந்த வேலையுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது என்றால் வரும் ஆன்சரை நம்ம டெஃபினேஷன்லேயே பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம எழுதிடுவோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்பேன். டெஃபினேஷன் நான் எழுதும்போது வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி இன்புட் யூசர்லேருந்து வாங்கிட்டு ஆன்சரையும் நான் டெஃபினேஷனுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணியிருப்பேன். அப்படி யூஸ் பண்ணும்போது ஆர்குமெண்ட் நமக்கு தேவையில்லை, எந்த ஃபங்க்ஷனையும் ரிட்டர்ன் பண்ணவும் தேவையில்லை. அப்படி தான் நம்ம எழுதியிருப்போம். இதையே ப்ரோக்ராமாக பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் நோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக வாய்டுன்னு நான் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல வாய்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. வாய்டு இல்லாமல் பிளாங்காக கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் டைப் அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷனை எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. ஒரு ஃபங்க்ஷனை எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா ஃப்ரெண்டில் கண்டிப்பாக நம்ம வாய்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது நேராக டெஃபினேஷன் எழுதியிருக்கிற இடத்துக்கு இங்கே வரும். இங்கே வரும்போது இன்டீஜரில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் நான் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். யூசர் தேர்ந்துட்டு 2 இன்புட்ஸ் நான் வாங்கிக்கிறேன். வாங்கி ஆன்சரை பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்புட்ஸ் யூசர்டேருந்து நான் கெட் பண்ணி ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் வேல்யூஸில் நான் எழுதணும். அப்படிங்கும்போது ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா டேட்டாவை நம்ம டெஃபினேஷன் பார்ட்டுக்குள்ளே தான் நான் வாங்கணும். யூசர் இந்த டிக்ளரேஷன் பண்ணி யூசர்லேருந்து வாங்கணும். எந்த வேல்யூமே ரிட்டனும் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் ஆன்சரையும் இங்கேயே பிரிண்ட் பண்ணிடணும். அப்போ மொத்த ப்ரோக்ராமுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெஃபினேஷன் பார்ட்டுக்குள்ளே தான் நமக்கு இருக்கும். அதை ரன் பண்ணி பார்க்கலாம். மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிக்ளரேஷனை அலாட் பண்ணிக்கும்.
ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நேராக டெஃபினேஷன் பார்ட்டுக்கு வந்துட்டு என்டர் த வேல்யூ ஏ அண்ட் பின்னு சொல்லி ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணோம். இப்போ ஏவுக்கு நான் வந்து வேல்யூஸ் 4ம் பிக்கு வந்து 3 நான் வந்து கொடுக்குறேன். ஆட் பண்ணி ஆன்சர் 7 அப்படிங்கிறத எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். க்ளோஸ் ப்ரேஸுக்கு அடுத்தது நேராக கண்ட்ரோல் ரிட்டர்ன் 0 அதோட ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனுடைய ஃபஸ்ட்டு டைப், நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.